இறைவனுடைய திருப்பாதங்களை மனமொழிமைகளினாலே போற்றி வணங்குகின்றேன். போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய கல்லூரியினுடைய அதிபர்களே, இந்து மாமன்றத்தினுடைய பொறுப்பாசிரியர்களே, போற்றுதலுக்குரிய ஆசிரியர்களே, தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தினுடைய மேலாளர் திரு சிவானந்தமையாளர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இனிய பொழுதில் இந்த மண்டபத்தில் என்னோடு இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே சந்திக்க கிடைத்த வாய்ப்பை நான் பொன்னான வாய்ப்பாக கருதுகிறேன். இன்றைக்கு நீங்கள் மாணிக்க வாசகரை நினைத்து பெரிதொரு நாளிலே அவருடைய குருபூசை அமைந்திருந்தாலும் கூட இன்று அதை மனப்பூர்வமாக இந்த மண்டபத்திலே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே எனக்கு தெரிந்த சில விடயங்களை அதிக நேரம் இல்லை, ஒரு 15 நிமிடத்திற்குள் உங்களோடு பகிர்ந்து விடை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையிலே நான் இந்த அரங்கத்திலே இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். மாணிக்க வாசகரை தெரியாத யாராவது இருந்தால் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்தி, அப்படி இருக்க முடியாது. அவருடைய வரலாறு தெரியாதவர்கள் யாராவது இருந்தால் அப்படியும் யாரும் இருக்க முடியாது. எனவே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வரலாற்றையும் அவருடைய வாழ்க்கை செல்லத்தையும் மீண்டும் இந்த அரங்கத்திலே உழைப்பது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. எனவே நான் சற்று வித்தியாசமாக இந்த 15 நிமிடங்களும் மாணிக்க வாசகருடைய வரலாற்றை அல்லது அவருடைய வரலாற்றிலே இருந்து சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆங்கிலத்தை வணிகத்தினுடைய மொழி என்று சொல்லுகிறார், பிரெஞ்சு மொழியை தூதியினுடைய மொழி என்று சொல்லுகிறார்கள், லத்தீன் மொழியை விஞ்ஞானத்தினுடைய மொழி என்று சொல்லுகிறார்கள், தமிழ் மொழியை பக்தியினுடைய மொழி என்று சொல்லுகிறார்கள், the language of devotion. பக்தியினுடைய மொழி தமிழ் என்று சொல்லுவதற்கு மிக பிரதானமான காரணமாக அமைந்தது திருவாசகம். எனவேதான் அந்த திருவாசகத்தை எமக்கு தந்த மணிவாசகரையும் அவருடைய வழித்தோன்றல்களாகிய எங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த நல்ல சமய சூழலுக்காக நான் மீண்டும் ஒரு தடவை இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலக வரலாற்றிலே பல மொழிகள் இருந்திருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. ஆனால் எந்த மொழியிலும் அந்த மொழி பேசுபவர்கள் பின்பற்றுகின்ற சமயத்துக்குரிய சமய தலைவனாக விளங்குகிற கடவுள் நேரடியாக வந்து இந்த மொழியிலே என்னை பாடு என்று சொல்லிய வரலாறு எந்த மொழியிலும் இல்லை. தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு அது. மற்றொரு வன்மை பேசி வன்றுண்டன் எனும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பி பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் பூமரை பாடுவாயா. என்ன சொல்லுகிறார்? இறைவனே நேரிலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரிடத்திலே என்னை தமிழிலே பாடு என்று சொன்னார். கடவுள் விரும்பி கேட்ட மொழி தமிழ் மொழி. அதனாலேதான் மாணிக்க வாசகர் திருவாசகம் முழுவதையும் பாடி முடித்த பிறகும் அதுவும் போதாது இறைவன் என்ன கேட்டார்? என்ன கேட்டார்? பாவை பாடிய வாயால் கோவை பாடுவே என்றார். திருக்கோவையாரையும் இறைவனை கேட்டு பாடி எழுதி கொண்டார். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடி முடித்த பிறகு அது அப்படியே காற்றிலே போய்விடுமோ என்று பயந்த இறைவன் ஒரு பிராமணராக வந்து தானே இருந்து மாணிக்க வாசகர் சொல்ல இவர் ஒரு ஓலைச்சுவடியிலே எழுதி கோயிலே வைத்துவிட்டு போகிறார். சும்மா வைத்துவிட்டு போகவில்லை, அழகிய சிற்றம்பலமுடையான் என்று தன்னுடைய கையினாலே ஒப்பம் வைத்துவிட்டு போகிறார் இறைவன் என்றால் அவ்வளவு பெருமைக்குரியது திருவாசகம். நீங்கள் திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகரை ஒரு சமய நாயனாராக பார்ப்பீர்களாக இருந்தால் அது உங்களுடைய மனத்தனம். இந்த மண்ணிலே எழுந்த சமய இலக்கியங்களுக்கெல்லாம் தலையாய இலக்கியமாக விளங்குவது எது என்று கேட்டால், நான் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய அறைக்கு கட்டியபடி திருவாசகத்தை சொல்லுவேன். ஏனென்றால் திருவாசகத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது,
திருவாசகத்திலே வானியல் இருக்கிறது, திருவாசகத்திலே கணிதம் இருக்கிறது, திருவாசகத்திலே அறிவியல் இருக்கிறது. திருவாசகத்தை நாங்கள் பார்க்கிற போது, அதை படிக்கிற போது நாங்கள் அந்த நோக்கத்திலே படிப்பது கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகம் உருண்டையானது என்று யார் கண்டுபிடித்து சொன்னது? யார் கண்டுபிடித்தது? இதெல்லாம் விஞ்ஞானம் படிக்கிற மாணவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லலாம், தயக்கம் தேவையில்லை. நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடித்தார் என்று யாரோ சொல்லுகிறார்கள். பிறகு கலிலியோ என்ற பதிலும் வருகிறது. ஆனால் இந்த விஞ்ஞான உலகம், நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுகிற இந்த விஞ்ஞான உலகம் ஆரம்பத்திலே இந்த உலகத்தை தட்டையானது என்று சொன்னது. உங்களுக்கு தெரியும் தானே? பிறகு எப்படி சொன்னது? ஒரு அரைக்கோள வடிவமானது இந்த உலகம் என்று சொன்னது. அதற்கு பிறகுதான் இந்த உலகம் கோள வடிவமானது என்று சொன்னது. இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே, இந்த கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த வரலாறு. என்றால் மாணிக்கவாசகர் எப்போது தோன்றினார்? மாணிக்கவாசகருடைய காலம் எது? மாணிக்கவாசகர் சமய நாயன்மார்கள் எல்லோருக்கும் மூத்தவர் என்றும் ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அவர் பிறகு வந்தவர் என்றும் நாங்கள் இன்றைக்கு படிக்கிறோம். என்றால் கால ஆராய்ச்சியிலே மாணிக்கவாசகர் ஆரம்பத்திலே தான் இருந்திருக்க வேண்டும். அவர் பாடுகிற போது எதை பாடுகிறார், எப்படி பாடுகிறார் என்றால், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றெழுக்கொன்றாய் நின்றெழில் பகலில் 101 கோடியின் மேற்பட இருந்தன என்று எழுதுகிறார். எதை எழுதுகிறார்? பிரபஞ்சத்தை எழுதுகிறார். இன்றைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானம், நவீன வானியல் அதைத்தான் சொல்லுகிறார். ஒன்றெழுக்கொன்றாய் நின்றெழில் பகலில் என்றால் என்ன? சூரியன் இருப்பதனாலேதான் 9 கிரகங்கள் இருக்கிறது. சூரியன் இல்லாவிட்டால் அழகாக சுற்றார் எல்லாம் தங்களுடைய போகிற போக்கு போய் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போய்விடும். எனவே ஈர்ப்பு விசையினாலே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை முதலாக விஞ்ஞான கருத்துக்களோடு சொன்னவர் மாணிக்கவாசக சுவாமிகள். மாணிக்கவாசக சுவாமிகளுடைய வரலாற்றை படிக்கிற போது இறைவன் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ளே வருகிற போது எப்படி வந்தார்? எப்படி வந்தார்? ஞான சம்பந்தருக்கு தாயும் தந்தையுமாக வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எப்படி வந்தார்? தோழராக வந்தார், நண்பராக வந்தார். அப்பர் பெருமானுக்கு எப்படி வந்தார்? அரசனாக வந்தார் அல்லது தலைவனாக வந்தார். மாணிக்கவாசகருக்கு மட்டும்தான் இறைவன் குருவாக வந்தார். குறுந்தவள நிலையிலே குருவாக வந்தார். இந்த பேச்சு நடைபெறுவதற்கு முன்பு இங்கு ஒரு அருமையான இசையரங்கம் நடந்தது. தேவார பாடல்களை பாடினார்கள். ஒரு தம்பி இந்த இடத்திலே மிருதங்கம் வைத்திருந்தார். எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியாது. அவர் திருவாசகம் பாடுவதற்கு முன்பு அந்த மிருதங்கத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். திருவாசகம் பாடுகிற போது மிருதங்கத்தை சும்மா வைத்திருந்தார். இடையிலே இருந்த ஒரு குரு, ஒரு ஆசிரியர் வாசி என்று சொன்னார். எத்தனை பேருக்கு அவதானித்தீர்கள்? இதில் இருந்த ஒரு ஆசிரியர், நின்று கொண்டிருந்த ஒரு குரு அவரை வாசி என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் வாசிக்க தொடங்கினார். இந்த அரங்கம் முழுவதும் இசையினாலே நிறைந்தது. சும்மா இருக்கிற ஒரு இசைக்கருவியை வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த மாநிலத்திலே அப்போது இருக்கவில்லை. அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது என்றால், இங்கே இருந்த ஒரு ஆசிரியர் அந்த எண்ணத்தை கொடுத்தார். அந்த எண்ணத்தை கொடுத்ததினாலே இந்த அரங்கம் முழுவதும் இசையினாலே நிறைந்தது. மாணிக்கவாசகரும் சும்மா இருந்தார். அவர் ஒன்றும் தெரியாது. குறுந்தவர நிலையிலே சிவபெருமானை குருவாக காணுவதற்கு முதலாக ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் அதற்கு அகச்சான்றுகள் இருக்கிறது. குறுந்தவர நிலையிலே இறைவன் இருக்கிறார். மாணிக்கவாசகர் குதிரைகள் வாங்குவதற்காக திருப்பெருந்துறைக்கு போகிறார். குருவை பார்க்கிறார். முன்பு செய்த தவத்தின் முறையாக அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது. ஈர்ப்பு வந்தவர் குருவிடத்திலே போகிறார். அந்த குரு இறைவன் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார். என்ன புத்தகம்? என்ன புத்தகம்? சிவஞான போதம். நீங்கள் இப்போது படிக்கிற சிவஞான போதம் அது கிடையாது. இறைவன் வைத்திருந்தது வேறு ஒரு சிவஞான போதம். அவர் கேட்கிறார், என்ன புத்தகம் என்று மாணிக்கவாசகர் குருவிடத்தில்
கேட்கிறார். இறைவன் சொல்லுகிறார், இதுதான் சிவஞான போதம். உடனே மாணிக்கவாசகர் கேட்கிறார், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சர் அவருக்கு அது தெரியவில்லை. அறிவர்த்தன பாண்டிய மன்னனுடைய அவையிலே தென்னவன் பிரம்மராயன் என்கின்ற மிக உயர்ந்த பட்டம், மிக உயர்ந்த பதவி, அதை பெற்று வீட்டிருந்தவர், கல்வி அறிவிலே சிறந்தவர். அவருக்கு சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. கேட்டார், நிறைய கேள்விகள் கேட்டார். அதுவரையும் அவர் பக்குவப்படவில்லை. ஒருவர் பக்குவப்பட்டு விட்டார் என்று எப்போது அறிந்து கொள்ளலாம்? எப்போது அறிந்து கொள்ளலாம்? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வடை பிடிக்கும்? உளுந்து வடை எல்லோருக்கும் பிடிக்கும். சுட சுட சாப்பிட பிடிக்கும். ஒரு உளுந்து வடையை சுடுகிற போது சமய பேச்சு பேசுவதற்காக வந்துவிட்டு சமய குறிப்பு சொல்கிறான் என்று தவறாக நினைத்து விடாதீர்கள். சமயத்திற்கும் சமயத்துக்கும் சம்பந்தம் இருப்பதை நான் சொல்லுகிறேன். ஒரு உளுந்து வடையை கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போடுகிற போது என்ன நடக்கும்? என்று கேட்கும். தம்பி சொல்லுகிறார். அந்த சத்தத்தோடு அந்த சட்டி முழுவதும் அந்த வடை என்ன செய்யும்? ஓடி தெரியும். பெண் பிள்ளைகள் யாரும் வீட்டில் சமையலறை பக்கம் போவதில்லை என்று தெரிகிறது. வேண்டாம், தம்பிதான் சொல்லுகிறார். தங்கை சொல்லுவதை கொஞ்சம் குறை தயக்கப்படுகிறார். வடை என்ன செய்யும்? ஓடி தெரியும். அந்த வடை பொடிந்து விட்டது என்று எப்படி அம்மா அறிந்து கொள்வார்? ஒரு கட்டத்திலே அந்த சத்தம் நிற்கும், வடையினுடைய ஓட்டமும் நிற்கும். அப்ப எந்த பொருள் அமைதிப்படுகிறதோ, எந்த பொருள் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்கிறதோ, அப்போது அந்த பொருள் சமைந்தது என்று அர்த்தம். அதே போலதான் இந்த ஆன்மாக்கள் எப்போது கேள்வி கேட்பதை நிறுத்திக் கொள்கிறதோ, எப்போது அங்கலாய்ப்பதை நிறுத்திக் கொள்கிறதோ, எப்போது ஆசைப்படுவதை நிறுத்திக் கொள்கிறதோ, அப்போது இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது என்று அர்த்தம். சத்தியமாக சொல்வேன், இந்த உலகத்திலே அப்படி எந்த ஆன்மாக்களும் கிடையாது. நான் அப்படி எந்த ஆன்மாக்களும் கிடையாது. இருந்தால் நாங்கள் இப்போது இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். இறைவனோடு இரண்டரை கலந்து இருப்போம். மாணிக்கவாசகரும் அப்படித்தான் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார். இறைவன் தன்னுடைய திருவடிகளில் மாணிக்கவாசகருடைய தலையிலே வைத்து திருவடி தீட்சை கொடுத்தார். பிறகு குதிரை வாங்க போன பணத்தை கொடுத்தார். இதெல்லாம் வரலாறு. எல்லாம் வரலாறு வந்து நேரத்தில் தான் அதிகம் பேசலாம். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பதவியிலே இருந்தார் மாணிக்கவாசகர். பதவியிலே இருந்தார். இந்த பதவியெல்லாம் துச்சமாக உதறிவிட்டு நீங்கள் நினைக்கிறீர்களா பதவி என்பது சுகபோகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பதவி அற்றி இருப்பதுதான் சுகபோகம். இந்த மேடையிலே இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள். இந்த பதவி பெற்றிருக்கிறார்களே பாவம் மாணவர் தலைவர்கள் வந்ததிலே இருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு பதவி உனக்கு தரப்படுகிறது என்றால் அதற்கு பிறகு இருக்கிற பொறுப்புகள் உன்னுடைய தலையிலே சுமத்தப்படுகிறது என்ற அர்த்தம். மாணிக்கவாசகர் முதலமைச்சர் பதவியிலே இருந்தவர். சில பேருக்கு இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், அது வேறு. முதலமைச்சர் பதவியிலே இருந்தவர் மாணிக்கவாசகர். அந்த பதவியை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு இறைவனோடு பணி செய்ய போனார். ஒரே ஒரு கேள்வி. குதிரைகள் பெறும் என்று சொல்லியாயிட்டு சிவபெருமான் குதிரை பார்க்கறாங்க வந்தார். எதை குதிரையாக மாற்றினார்? நீங்க பல காலமும் படிக்கிறீங்க சமயம். ஆறாவது யோசிச்சீங்களா? இந்த மனுஷன் இல்ல இறைவன் என்னத்துக்கு போய் இந்த நரிகளை பரியாக்க வேணும்? ஊரில நிறைய ஆடு கிடக்கு, நிறைய மாடு நிக்குது. மாடுகள் கொஞ்சம் பிடிச்சு எல்லாம் தன்னுடைய கெட்ட காட்டவன் கொஞ்சம் சிங்கங்களை பிடிச்சு, புலியை பிடிச்சு, கரடிகளை பிடித்து குதிரைகளாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். ஏன் கடவுள் நரிகளை பலிகளாக்க வேண்டும்? அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்திலே எங்களுடைய சித்தருக்கு அறிந்தது பிரபஞ்சம் தான். ஆன்மாக்கள் இந்த உயிரை யார் படைத்தது என்று கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்? உயிர்களை படைத்தது யார்?
கடவுள் தவறு. உயிர்களை யாரும் படைக்கவில்லை. ஆன்மாக்களாகி இந்த உயிர்கள் கடவுள் எப்போது இருந்தாரோ, எப்போது கடவுள் இருக்கிறாரோ அப்போது இருந்து இந்த உயிர்களும் இருக்கிறது. பவினை போல் பசுபாசம் அனாதி. நாங்களும் கடவுள் இருக்கிற போது நாங்களும் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கடவுளை போல் பேரறிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் தனி ஆன்மாக்கள். எங்களுக்கு பேரறிவு அற்ற ஆன்மாக்கள். ஏன் நரிகளை கனிகளாக்கினார் என்பதற்கு தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் வனவிலங்கு சாலைகளை பார்த்திருப்பீர்கள், சூ பார்த்திருப்பீர்கள். சூவில சிங்கம் பார்த்தார்களா இருக்கிறீங்களா? கரடி, புலி, சூவில நரி பார்த்தார்களா இருக்கிறீங்களா? அது ஓனாயா இருக்கு. சூவில ஒரு மிருகக்காட்சி சாலையிலே நீங்கள் எந்த மிருகக்காட்சி சாலைக்கு போனாலும் நரியை பார்க்க முடியாது. ஏனென்றால் எந்த விலங்கையும் ஒரு மனிதன் தன்னுடைய வசப்படுத்தி தன்னுடைய பாட்டுக்கு கொண்டு வரலாம். நரியையும் அப்படி கொண்டு வரலாம். ஆனால் அதை நிலையாக வைத்திருக்க முடியாது. அது மிக கடினம். ஒரு மனிதனால் ஒரு நரியை பழக்கி எடுப்பது என்பது மிக கடினம். அறிவர்த்தனம் ஆண்டிய மன்னனுடைய மூளையிலே உழைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் வந்தது கடவுள் என்று மன்னன் அப்படியாவது உணர்ந்து கொள்கிறானா என்று பார்ப்பதற்காக நரிகளை பரிகளாக்கி கொண்டு வந்து மீண்டும் அந்த பரிகளை நரிகளாக்கினான். பாவம் மன்னன் அதை உணரவில்லை. என்ன செய்தான்? மீண்டும் பாவம் செய்தான். திருவாரூர் மாணிக்கவாசகரை அழைத்து என்ன செய்தான்? கங்கையாற்றிலே சுடு மணலிலே என்ன செய்தான்? தலையிலே பாரத்தை சுமத்தி அமர்த்தி வைத்து தண்டனை கொடுத்தான். அதே போலத்தான் மாணிக்கவாசகருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய, இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டியது, கடவுள் தான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக ஏராளமான சான்றுகளை விட்டு போகிறார், சான்றுகளை தருகிறார். ஆனால் பாழ்பட்ட இந்த மனித மனங்கள், இந்த சிற்றறிவு அந்த ஆன்மாவை, அந்த ஆண்டவனை இந்த ஆன்மாக்கள் உணரவில்லை. ஆன்மாக்கள் ஆண்டவரை உணர வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே கழிந்தவர்கள், ஏற்கனவே ஆண்டவரை உணர்ந்தவர்கள் இந்த ஆன்மாக்களுக்காக எழுதி வைத்த திருவாசகம் போன்ற அற்புதமான நூல்களை நாங்கள் படிக்க வேண்டும், எங்களுக்குள்ளே ஊற்ற வேண்டும். ஊற்றினால் மட்டும்தான் எங்களுக்குள்ளே தவறாக நினைத்துவிட முதலே சொன்னது போல நாங்கள் அறிவு, எங்களை அறிவு இல்லாத பொருள் நான் சொல்லியது அறிவு மறைக்கப்பட்ட பொருட்கள். நாங்களும் அறிவுடைய பொருட்கள் தான், ஆன்மாக்களும் அறிவு வாய்ந்த பொருட்கள் தான். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கும் அறிவை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு கிணற்றுக்குள்ள தண்ணி இருக்குது, அதுல குப்பேர் போட்டு மோட்டர் வச்சு தண்ணி இறைக்கிறோம். விவசாயிகளுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். விவசாயிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஓட்ட பம்பு இயக்குகிற போது முதலிலே என்ன செய்வார்கள்? மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவார்கள். கிடையாது, மண்ணெண்ணெய் விடுவார்கள், பிளக்கெல்லாம் சரியா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு முக்கியமா ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? தண்ணி விடுவினா. என்ன விடுவினா? எவ்வளவு தண்ணி விடுவினா? ஒரு 2-3 வாடி தண்ணி விடுவினா. அவ்வளவு பெரிய கிணறு தண்ணியைத்தான் இறைக்க போகுது. நாள் கணக்கா தண்ணியைத்தான் இறைக்க போகுது. அப்படி தண்ணியே இறைக்க போகிற கிணத்துக்கு ஏன் தண்ணி விட வேண்டும்? தண்ணி விட்டாதான் தண்ணி மேல வரும். அதேதான் நாங்கள் எல்லோரும் அறிவுடைய பொருட்கள். எங்களுக்குள்ளே அறிவு இருக்கிறது. அந்த அறிவை வெளியிலே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே அறிவானவர்கள் எழுதி வைத்த நூல்களை எங்களுக்குள்ளே நாங்கள் ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றினால்தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் ஊற்றெடுக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை உணர்வதற்காகத்தான் மணிவாசகர் போன்ற பெரிய ஞானிகள் எல்லாம் தோன்றி இந்த மண்ணினை தங்களை தாழ்த்தி கொண்டு தன்னை நாயன் என்றும் பேயன் என்றும் கல் என்றும் பேசி அவர் பாடிய பாடல்களை நீங்கள் படித்தால்தான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஞானம், உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு வெளிப்படும். நான் ஞானம் என்றும் அறிவு என்றும் சொல்லுவது நீங்கள் பேனா பென்சில் வைத்து படிக்கிற இந்த படிப்பை கிடையாது, இந்த கல்வியை கிடையாது. மாணிக்கவாசகர் பாடுகிற போது
உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், அடுத்தவரைதான் முக்கியம், கற்றாரை நான் வேண்டேன் என்கிறார். டீச்சர்மார், பிரின்சிபல், நீங்க படிக்கிற நீங்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விரிவுரையாளர்கள், இவர்கள் எல்லாம் இந்த அறிவை பெற்றவர்கள். கற்றாரை நான் வேண்டேன் என்கிறார். கல்வியும் பல்கடல் உழைத்தும் உள்வரம்பாய் பல்துறை உழைத்தும் கடவுளை அடைய வேண்டுமாக இருந்தால் மணிவாசகர் என்ன சொல்கிறார்? என்ன சொல்கிறார்? கல்வி விட்டுட்டு வா என்று சொல்லுகிறார். எனவே கல்வியை எப்போது விட வேண்டும் என்றால் நீங்கள் கற்று முதிர்ச்சி அடைந்து அந்த முதிர்ச்சியின் பிறகு ஞானத்தை பெறுகிற தருவாயிலே இந்த கல்வியை விட்டுவிட்டு நீங்கள் பெரிய ஞானத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். அந்த பயணத்திற்கு என்னுடைய பேச்சு ஏதாவது